வணக்கம் எல்லாருக்கும் மகாநதி சங்கரின் இனிய வாழ்த்துக்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கேகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல நான் பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நான் உங்க தக்ஷனா பேசுறேன், வானத்தை போல வள்ளி. இன்னைக்கு கேகே என்டர்டைன்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல என்னன்னா இந்த வானத்தை போல எப்போ ஆரம்பிச்சிங்க, இப்போ முடிய போகுது 4 years ஜேர்னி. இந்த வானத்தை போல சீரியல் முதல் இன்னொரு ஹீரோ பண்ணார் தமன், அதுக்கப்புறம் நான் பண்ணேன். ஹீரோலாம் கிடையாது, என்றைக்குமே கதை தான் ஹீரோ. என்னோட கெரியர்லேயே இது ஒரு பெஸ்ட் சீரியல், எனக்கு ஜீசஸ் கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டு. டிராவலிங் ஆக்சுவலி எனக்கு என்னமோ நேத்து தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீன் எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல். நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், கீழே பேசும்போது கூட என்னது முடிய போதா. விளையாட்டு தினமும் ஆரம்பித்த மாதிரி 2020 10ஆம் மாதம் ஆரம்பிச்சது. வருஷக்கணக்கு பார்த்தா 5 வருஷம் ஆகுது, ஆனால் மாதக்கணக்கில் 1 மாதம் கம்மி 4 வருஷம் ஆக போகுது. இங்கே எனக்கு டைரக்ஷனுக்கோ எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் மறுபடியும் அமையாது. இந்த 4 years ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கமும் மனசில் இருக்குது. நிறையா கற்றுக்கிட்டேன், நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கேன். ஜீசஸோட வில் இருந்ததுன்னா மறுபடியும் இந்த டீம் கூட நான் ஒர்க் பண்ணேன். எவ்வளோ பெரிய ஜேர்னி இது. ஸோ எனக்கு என்னமோ டக்குன்னு எல்லாமே போன மாதிரி இருக்கு. ஒரு 4 வருஷம் கிட்ட போயிடுச்சு. அப்படியே விளையாட்டு போல முதல்ல ஆரம்பித்தோம், அப்படியே வில்லனாக தான் என்ட்ரி ஆனேன் இந்த வானத்தை போல. ஸோ கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாத ஒரு ப்ராஜெக்ட் வானத்தை போல. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன் இதில். இல்லைன்னா என்ட்ரி ஆகி அது அப்பா புள்ள சென்டிமெண்ட்டு. அப்புறம் புள்ள துளசி மேலே கொண்ட காதல் அப்படி போயிட்டு அங்கே துளசி சின்ராஸ் மேலே வச்சிருந்த அந்த அண்ணன் தங்கச்சி பாசம். நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி சீனில் இம்ப்ரூவ் பண்ணுறது ஸ்ரீ அண்ணா நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த சீன் இப்படி பண்ணணும், இந்த சீனில் நீ கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வள்ளி ரொம்ப உண்மையான ஒரு தங்கச்சி, ரொம்ப டேலண்டடான ஒரு நடிகை, ஒரு ஆக்ட்ரஸ். நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணுறது வள்ளிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். வள்ளியோட பொட்டென்ஷியல், அந்த பொண்ணோட நடிப்பு திறமை ரொம்ப அதிகம். ஸோ அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கணும், நல்ல படங்கள் கிடைக்கணும், நல்ல வெப் சீரிஸ்லாம் கிடைக்கணும். இது அப்படியே ஒரு அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கமும் எதிரும் புதிருமா போய் அப்படி பாசமாக மாறி எங்கள் கேரக்டர் டோட்டலாக மாறி வில்லனா என்ட்ரி ஆனவன். அப்புறம் சென்டிமெண்டல் நல்ல ஃபாதர் கேரக்டருக்கு எனக்கு ரியல்லே ஒரு அண்ணா மாதிரி மாறிட்டாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல தான் நான் சொன்னல கொஞ்சம் பயமா இருக்கும் கிட்ட அப்படிதான் அண்ணாவையும் நான் பார்த்தேன். பட் எனக்கு போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணா கிட்ட பழக நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஷார்ட்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீ இப்படி பண்ணு, அண்ட் எனக்கு ஏதாவது டைலாக் எல்லாம் கூட இவளுக்கு கொடுங்க. அண்ணாவுக்கு எப்படின்னா, இப்போ ஒரு சீன்ல இருக்காங்கன்னா எல்லாருமே பேசிட்டோம், ஒருத்தரே பேசிட்டு எல்லாருமே சும்மா நிக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு நல்ல அதில் சன் டிவியில் விருது வாங்கின ஒரு சந்தோஷம். அது மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் அவங்கவுங்க ஒரு கேரக்டரில் வாழ்ந்தாங்க. எல்லாருமே நல்ல ஒரு பேர் கிடைச்சிது. மக்கள் இதெல்லாம் ரசித்தாங்க, நல்ல ரேட்டிங் வந்தது. ராஜபாண்டி ஒரு நல்ல ஆக்டர், நேச்சுரல் ஆக்டர். அந்த மாதிரி நேச்சுரல் ஆக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணும்போது நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப பாசமான ஒரு அண்ணான்னு என் மேலே உண்மையான பாசம் வச்சவங்க. ஸோ திருப்பி அவங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மனசு அண்ணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்காக நிறைய பேசியிருக்காங்க. அண்ணா எனக்காக நின்று இருக்காங்க. என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த சீரியல்ல எனக்கு எப்படி சொல்றது, ஒரு கதையில ஒரு அண்ணா சின்ராஸ் அப்படின்ற மாதிரி சீரியல்ல எனக்கு ஸ்ரீ அண்ணா தான். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அண்ணாவை. அண்ட் என்ன சொல்றது, வேற ப்ராஜெக்ட் நான் அண்ணா கூட கண்டிப்பா பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். நிறைய விஷயம் நான் அண்ணா கிட்ட இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்றது, அண்ணாக்கு இங்கெல்லாம் சர்ஜரி, பட் ஏதாவது ஒரு ஃபைட் சீன் நானே திட்டிருக்கேன், அண்ணா என்னன்னா நீங்க இப்படி எகிரி என்னமா பண்றது, பண்ணணும், நல்லா வரணும் ஸ்கிரீன்ல, இது நம்மளோட ப்ராஜெக்ட், இதை பத்தி தான் நான் எப்பவுமே யோசிச்சிட்டே இருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. 100% உண்மை.
எப்பவுமே இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது அப்படி பண்ணா நல்லா இருக்கும், நீ இப்படி பண்ணிடு, நீ அப்படி பண்ணின்னு சொல்லிட்டு லைக் எப்படி சொல்றது 24/7 வந்து அண்ணா அந்த ப்ராஜெக்ட்காகவே நிறைய வந்து யோசிச்சு சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி அண்ணா எப்பவுமே இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த ஒர்க் மேல ஒரு லவ் இருக்குல்ல, அந்த லவ், அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அது மேல வச்சிருக்க அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா கிட்ட. அண்ட் நான் வந்து அண்ணா கிட்ட இருந்து அதுவும் கத்துட்டு இருக்கேன். இன்னும் மூவில பண்ணிட்டு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்க, அதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் பேசினா நிறைய இந்த சினிமா விஷயங்கள் வந்து பேசுவோம். அண்ணா கிட்ட இருந்து நான் அதை நிறைய கேட்பேன். அண்ணா இது எப்படி அண்ணா, இது எப்படி அண்ணா, அண்ணா நிறைய ஷேர் பண்ணுவாங்க, அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ இதை பண்ணுமா, இது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு நிறைய சப்போர்ட்டிவா நின்று இருக்காங்க. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்க இருந்து நான் ஒரு அண்ணாவை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே தொடர்ந்து அழகாக போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் முதல்ல வந்து சின்ராசன் நடித்த திரு தமன்குமார் என்ன காரணமா அவர் தங்கச்சியாக நடித்த ஒரு துளசி என்ற கேரக்டர், அந்த கேரக்டர் ஏதோ சம்திங்ன்றதுனா அவங்க சேஞ்ச் ஆனாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதை சொல்ல முடியல. அதனால் எனக்கு நிஜமாலுமே அது மனசில் ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடியுது அப்படின்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக வெளியே காமிச்சிக்க முடியல. பட் எனிடே ஆகணும். ராஜபாண்டி அவங்களா அதேதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயந்தேன். ஏன்னா ரக்கடா இருக்காங்களா பார்க்க. அதுக்கப்புறம் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜிகே விளாக்ஸ்க்கு வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. கீழே எந்த பக்கம் போனாலும் வந்து கேமராவா இருக்கு. ஒரு பக்கம் கார்த்தி, இன்னொரு பக்கம் அண்ணா வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜிகே விளாக்ஸ். ஸோ ஏன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா அவங்கள பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன், எதுவாக இருந்தாலும் தட்டி விட்டு போற ஒரு பர்சன். ஸோ எப்பவுமே வந்து ஹாப்பியா இரு, பக்கத்துல இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க யாராவது சோகமா இருந்தா கூட ஏன் அப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி கதையை மாற்றி கரெக்டாக ஸ்டீவ் வந்து என்ட்ராகி அந்த கேரக்டர் வந்து புதுப்பிச்சு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நல்லா கரெக்டாக ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. நல்ல மாதிரி இதுக்கு இவ்வளோ காலம் நடிச்சு வரத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த மக்களை உங்களுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சங்கரபாண்டி கேரக்டர், எனக்கு ஒய்ஃபாக அந்த செல்லத்தாய் கேரக்டரும் சரி. புலிக்குட்டி ஒரு நல்ல மனிதர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல நடிகனும் கூட. மறுபடியும் புலிக்குட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமையுமான்னு தெரியாது, மறுபடியும் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் அமையுமான்னு தெரியாது. இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ், இங்கே நடித்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இன்னொரு கேரக்டர் அமையுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் சன் டிவிக்கே இப்படி ஒரு 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 சென்டிமெண்ட்டான ஒரு சீரியல் கிடைக்குமா? கண்டிப்பாக அவங்க நிறைய வெற்றி தொடர் கொடுப்பாங்க, அதை பற்றி சொல்ல வரல. பட் இப்படி மக்களோட மத்தியில் ஏபிசி இந்த சி கிளாஸ் ஆடியன்ஸை தொடர்றது ரொம்ப ரொம்ப, ஏன்னா ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் வந்து எங்களுக்கு எங்கள் ஆடியன்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணி சூப்பர் கீப்பர்னு சொல்கிறதுல ஆள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பாவம் கமெண்ட் பண்ண கூட தெரியாது. ஸோ பாமர மக்கள் தான் எங்களோட ஆடியன்ஸு. இந்த மாதிரி சீரியல் மறுபடியும் அவங்களுக்கு அமைய மாட்டேது ஒரு கொஸ்டின் மார்க். எங்கள் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு சீரியல் கிடைக்க மாட்டேது கொஸ்டின் மார்க். டோட்டல் டீமே நாங்கள் எல்லாருமே இந்த சீரியல் மிஸ் பண்ணுறோம். அவங்கள பத்தி சொல்லலாம் எப்படி, கண்டிப்பா அவங்கள பத்தி சொன்னாலே எனக்கு 2 ஷாட் தான் ஞாபகம் வரும். எங்க 2 பேருக்கும் க்ளோஸ் வைக்கிறாங்களோ இல்லையோ 2 ஷாட் வச்சிருவாங்க. கண்டிப்பா வந்து மாஸ்டர், அவங்க வந்து நான் எப்பவுமே மாஸ்டர் தான் கூப்பிடுவேன். கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் நாங்க எப்ப வந்தாலுமே வள்ளி கோமதி லைக் ஒரு பேர் தான், நாங்க அப்படிதான் இருப்போம். ஸோ என்ன ஒன்று மிஸ் பண்ணோன்னா கண்டிப்பா அந்த 2 ஷாட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் மாஸ்டர் கிட்ட சொல்லிருந்தேன், மாஸ்டர் அந்த 2 ஷாட் மாஸ்டர் வேற சீரியல் போனா கிடைக்குமா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வள்ளிக்கண்ணு என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யா பையனை மகனாக நடிச்ச ராஜபாண்டி கார்த்திக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ராசுடி, இது இல்லாமல் முத்தையா, புலிக்குட்டி, அப்பத்தா எல்லாருமே வந்து வாழ்ந்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டில் வந்து இந்த வானத்தை போல வந்து ரொம்ப சூப்பராக அழகாக மூமெண்ட் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இது நிறைவடைஞ்சு இன்றைக்கி கடைசி நாள் இந்த ஷூட்டில் இருந்தால் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஆமாம், சில பேர் இந்த திடீர்னு முடிஞ்சுன்னு வருத்தப்படுவாங்க, சில பேர் இந்த சீரியல் நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றுவாங்க. பட் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இதை பார்த்து ரசித்தவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல கதை கொடுக்கறதுக்கு இந்த டீம் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஷூட் வானத்தை போல கிளம்புறோம்னா மைண்ட் வந்து எந்த டென்ஷனுமே இருக்காது, ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு புது சீரியலுக்குள்ள போறோம்னா நம்ம இவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி பேசுவாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு, நம்ம வந்து எல்லாரும் கூட ஜெல்லாகி பேசுவோமா, எப்படி டீம் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. கேக்குதுங்களாங்க?
அது நல்லா தான் போச்சு. என்ன 4 வருஷம் முடிச்சான்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்லா உறவுகளையும் வெவ்வேறு இடங்களில் பிறந்து வெவ்வேறு இடங்களில் வளர்ந்து இந்த ஒரு தருணத்தில் வெவ்வேறு மனுஷ மக்களை சந்திக்கிறப்ப வெவ்வேறுபட்ட உறவுகள் மூலமாக வெவ்வேறு வகையான விஷயங்களை நம்ம கற்றுக்க முடிஞ்சிச்சு. 4 வருஷம் என்பது எப்படின்னா, ஸோ நிறைய விஷயம் வந்து நான் கத்துக்கிட்டேன் இந்த ஜேர்னில. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நிறைய பேரை வந்து எனக்கு ஒரு அண்ணா ஒரு அப்பா அந்த மாதிரி நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இது வரைக்கும் 4 வருஷம் தொடர்ச்சியாக நான் எந்த இதுலையும் நடிச்சதில்லை. தொடர்களில் சொன்னேன். புலிக்குட்டி என்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு வந்து உண்மையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் மக்கள்கிட்ட நல்லபடியாக ரீச் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து சன் குடும்பம். பட் நான் வந்த ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துச்சு. அது டீம்ல எல்லாருமே சரி, ஆர்டிஸ்ட் எல்லாருமே சரி, இப்போ வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. ஜாலியாக ஃப்ரீயாக வந்து நாங்கள் சீன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிங்கனாலே அதுதான் மைண்டுக்கு வரும். எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஜாலியாக எல்லாரையும் வந்து மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றும் வந்து அண்ணன் ரவி சார், ராஜபுரம் அண்ணன், தயாரிப்பு மற்றும் இயக்குனர் பெருமக்கள், உறவுகள் எல்லாருமே ஒரு எஜ்ஜுக்கு பிறகு நீ இப்படி நடிக்காத போல இப்படி நடி அப்படின்னு எங்கள் அண்ணன் ஸ்ரீ எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் இன்னும் ஒரு 1500 போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே அதுதான் வந்து பேசிருந்தோம், இன்னும் கொஞ்சம் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. பட் சடனாக முடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜேர்னி, கண்டிப்பா எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம். எப்போ பார்ப்போன்னு தெரியாது. நான் பேசிக்காக வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப காலமாக ட்ராமாக்கள், ஸ்ட்ரீட் தேட்ரு எல்லாமே பண்ணியிருக்கேன். அது வேறு இது வேறு அப்படின்றத ஒரு நடிப்புன்னா என்ன, சினிமா வேறு, சீரியல் வேறு, படம் வேறு அப்படின்னு சொல்லி கொடுத்தது அண்ணன் ஸ்ரீ தான். ஐயோ அப்பா பத்தி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து பயந்துருக்கேன் பார்த்துட்டு. ஏன்னா அப்பா வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெரரா இருப்பாரா. ஐயோ இவர்கிட்ட பேசலாம், விஷ் பண்ணிட்டு மட்டும் ஓடுறேன். நான் வந்து ஸ்டார்டிங்லாம் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு போய் யாருக்கிட்டே பேச மாட்டேன். பயமா இருக்கும், எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது, ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது. அதுக்கப்புறம் போ 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 பார்க்கதான் அப்படி. ஆனா மனசு வந்து ரொம்ப தங்கம். இப்போ வரைக்கும் அவர் வந்து எப்பவுமே என்ன சொல்றது, என் தங்கச்சி பொண்ணு அப்படிதான், ஒரு பொண்ணு மாதிரி தான் வந்து பார்த்துப்பாரு. எல்லாமே சரி, நீ சாப்பிட்டியா, கரெக்டா இந்த டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு கரெக்டா சாப்பிட வைப்பாரு. ஸோ நிறைய விஷயம் வந்து அவரும் சொல்லியிருக்காரு, பொறுமையா இரு. எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவேன், ஏதாவது ஒன்னே ரியாக்ட் ஆயிடுவேன், பாரு பொறுமையா இரு, எல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால வந்து அண்ணன் ஸ்ரீயோட பயணிச்சதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த சீரியல் மாதிரி இனிமே ஒன்று எனக்கு லைஃப் கொடுக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் கொடுக்க வைப்பார் இறைவனை நான் நம்புறேன், அவ்வளோதான். ஏன்னா எப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா இதே மாதிரி ஒரு நல்ல டீம் அமையும் அப்படின்னு தெரியாது. ஸோ கண்டிப்பா எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரீல்ஸ்லாம் பண்றது மிஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் முடிஞ்சுதானே ஆகணும் சீரியல். ஸோ எல்லாருக்கும் உள்ளதான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி முடிக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி தான் இது நல்லா போய்ட்டு இருக்கு. இருந்தாலும் இவ்வளோ காலம் நீங்கள் ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பா எனக்கு வந்து அதுதான் நான் சொன்னல, எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காதுன்னு. நம்ம இது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம்னா பண்ணிக்குவோம் இல்லையா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரீயாவே இருக்கும். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சுத்தி எல்லாருமே இங்க தானே இருப்போம். ஸோ கண்டிப்பா இந்த ஷூட்டிங்னாலும் அந்த ஷூட்டிங்ல போய் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. கேகே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை வந்து நேர்முக தொடர்பில் வந்து என்னை பேட்டி எடுத்தமைக்கு ஸோ ரொம்ப நன்றி. இந்த கேகே என்டர்டெயின்மெண்ட் வந்து கேட்காமலே வந்து என்னை கேட்டாலும் என் தம்பி கார்த்திக் மூலமாக இந்த கேகே என்டர்டெயின்மெண்ட் மென்மேலும் வந்து வெற்றியாக சூட எனது வாழ்த்துக்கள். என்னை உங்கள் கேட்க என்டர்டெயின்மெண்ட்டில் ப்ரொமோஷன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிகள் வணங்களை கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் ஏன் ஏ செல்வகுமார் என்ற பற்றி
கண்டிப்பா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நீங்க கொடுத்த லவ் சப்போர்ட் நிறைய நிறைய வெளியே பார்க்கும் போதெல்லாம் வயசான பாட்டிலாம் திட்டிருக்காங்க கிராமத்துல வில்லேஜ்ல ஷூட் பண்ணும் போது, ஏன் இப்படி பண்ற, ஏன் உங்க அம்மா கிட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படின்வாங்க. இல்ல பாட்டி, நாங்க ரொம்ப நல்லவங்க, சீரியலுக்காக தான் இப்படி நடிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கு மேலேயும் நாங்க நிறைய ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க எல்லாருக்குமே. அண்ட் உங்க பிளெஸிங்ஸ் இல்லாம கண்டிப்பா நாங்க இல்லை. ஸோ அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி. அண்ட் அதை தொடர்ந்து எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. அண்ட் கேகே என்டர்டைன்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணுங்க. அண்ட் அவனுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க கார்த்திக்கு. அண்ட் அவன் நிறைய ரிவ்யூஸ்லாம் போடுறான், நிறைய கஷ்டப்படுறான் யூடியூப் சேனலுக்காக. ஸோ நீங்க உங்க சப்போர்ட் அவனுக்கு கண்டிப்பா கொடுங்க. ஸோ கேகே என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த சேனலோட டைரக்டர் மிஸ்டர் கார்த்தி ரொம்ப தங்கமான மனுஷன், குட்டி. அதையா? காட் பிளஸ் யூ, சக்ஸஸ்.